விருந்தினராக இன்று என்னை அழைத்திருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மா திரு வள்ளியம்மை அவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த இணைப்பில் இன்று ஆன்மீக பெரியவர்கள் இணைந்திருக்கக்கூடிய ஆன்மீக பெரியவர்களே, இந்த முருகப்பெருமானின் மீது ஈடுபாட்டோடு தமிழ் ஆர்வலர்களாக இணைந்திருக்கக்கூடிய முருக பக்தர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த இனிய நேரத்தில் எனது மனமார்ந்த வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நான் பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட வணக்கம். இன்றைக்கு நான் பேசுவதற்காக எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு வாழ்வாய் இனி மயில்வாகனே. மயில்வாகனே என்ற சொன்ன உடனடியாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது முருகனை பற்றிய ஒரு தலைப்பு என்பது. முருகப்பெருமானை பற்றி அருணகிரிநாதர் பாடிய பாடலிலே இடம்பெறுகிறது. ஆனா அருணகிரிநாதர் அப்படின்னு சொன்னா அவர் நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. பாத்தீங்கன்னா திருப்புகழ், மயில் விருத்தம், வேல் விருத்தம், கந்தர் அலங்காரம், கந்தர் அந்தாதி, அது போல அதனுடைய வரிசைகளிலே கந்தர் அனுபூதி என்கின்ற ஒரு நூலை மிகச் சிறப்பாக பாடியிருக்கிறார். இந்த கந்தர் அனுபூதியிலே இடம்பெறக்கூடிய ஒரு தொடர் அப்படின்னு சொன்னா அதுதான் வாழ்வாய் இனி மயில்வாகனே என்று முருகப்பெருமானை வாழ்த்துவதாக மேலோட்டமாக பார்க்கிற போது முருகப்பெருமானை வாழ்த்துவதாக இந்த பாடல் அமைகின்றது. முதல்ல இந்த அனுபூதி அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த அனுபூதி என்பதற்கு நிறைய பேர் பல்வேறுபட்ட கருத்துக்களை விளக்கங்களை அளித்துள்ளார்கள். அதாவது அனுபூதி அப்படின்னு சொன்னா அது ஒரு பேரின்பம் என்று சொல்கிறார்கள். பேரின்பம் என்றால் இறைவனை சொல்லக்கூடிய எல்லா நிலைகளுமே பேரின்பம் தான். இதை இலக்கிய அடிப்படையில நாம் பார்க்கிற போது அறம், பொருள், இன்பம், வீடு வேறு என்ற நிலைகளிலே சொல்கிறார்கள். அதாவது அறவழியிலே நின்று பொருளை ஈட்டி இன்பம் துய்த்து பிறகு வீடு வேறு என்கின்ற நிலையை அடைவதை பேரின்பம், பேரிலக்கியங்கள் என்று இன்றைக்கு இலக்கிய அடிப்படையிலே சொல்லப்படுகிறது. இருந்தாலும் சிற்றின்பம் என்பது இறைவன் அல்லாத மற்றொன்றை பிடிக்கிற போது அது சிற்றின்பம் என்று சொல்கிறோம். வேறு சிலர் இந்த அனுபூதிக்கு எப்படியெல்லாம் விளக்கம் தருகிறார்கள் என்று பார்க்கிற போது அணு என்று சொன்னால் தொடர்ந்து இருப்பது. ஒரு செயலிலே தொடர்ந்து ஒரு 5 நிமிடத்திலோ அல்லது 10 நிமிடத்திலோ ஒரு செயல் முடிந்து விடாமல் அது தொடர்ந்து நிலை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதனை அணு என்று சொல்கிறார்கள். பூதி என்பதற்கு ஒன்றிணைத்தல், ஒன்றிணைந்து இருப்பது. அதாவது ஏதாவது ஒரு செயலிலே நாம் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அதனை அனுபூதி என்று சொல்கிறார்கள். அப்படியானால் இவர்கள் எதனோட ஐக்கியப்பட்ட நிலை, ஏதாவது ஒரு பொருளோட நாம் ஐக்கியமாக இருக்கக்கூடிய நிலை என்று குறிப்பாக சொல்லலாம். இதுல பார்க்கிற போது பரமாத்மா என்று சொல்லக்கூடிய இறைவனோடு ஜீவாத்மா என்று சொல்லக்கூடிய மனிதர்களாகிய நாம் எல்லோரும் இணைந்திருக்கக்கூடிய நிலையை அனுபூதி நிலை என்று சொல்கிறார்கள். இதை அருணகிரிநாதர் திருப்புகழிலே மிக தெளிவாக எடுத்து சொல்கிறார்கள். எப்படி நீ வேறனாது இருக்க நான் வேறனாது இருக்க, நீ வேறு நான் வேறு என்று இல்லாமல் இருவரும் மனதால் இயைந்த நிலை. இந்த கந்தர் அனுபூதி என்று சொல்லக்கூடிய இதில் இடம்பெறக்கூடிய இந்த 51 பாடல்களும் ஒரு மனிதனானவன் தன்னுடைய மனத்தில் எப்படியெல்லாம் இந்த இறைவனை நினைக்க வேண்டும், என்ன வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறது. ஒருவன் மனதளவிலே எப்படியெல்லாம் தன்னை நிலைப்படுத்திக் கொள்வது, ஒழுங்குபடுத்திக் கொள்வது, நெறிப்படுத்தி இந்த ஆன்மா இறுதியாக இந்த உடல் என்கின்ற நிலையிலிருந்து விடுபட்டு விடுதலை அடைந்து ஆண்டவன் என்று சொல்கின்ற அந்த பரமாத்மாவோடு எப்படி ஒன்றிணைகிறது என்கின்ற நிலையினை எடுத்துச் சொல்வதாகத்தான் இந்த 51 பாடல்களும் நிலைப்படுத்துகின்றன என்று சொல்லலாம். அப்படியானால் ஒரு மனிதனை நெறிப்படுத்தக்கூடிய நூலாக அமைகிறது. இப்ப கடவுள்னா யாரு அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் யோசிச்சு பார்த்திருக்கோம். கடவுளை நானும் பார்த்ததில்லை, கடவுளை நீங்களும் பார்த்திருக்க மாட்டீங்க. இதைத்தான் கண்டவர் விண்ணிலர் விண்டவர் கண்டிலர் அப்படின்னு சில நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் சொல்கின்றன. அதாவது கண்டவர் விண்ணிலர் அப்படின்னு சொன்னா நம்முடைய கண்கள் இறைவனை காண்கின்றன, ஆனால் பார்த்த கண்கள் பேசுவதில்லை. ஆம், நான் இறைவனை பார்த்தேன் என்று கண்கள் ஒரு நாளும் பேசுவதில்லை. இதைத்தான் கண்டவர் விண்டிலர் என்று சொல்கிறார்கள். விண்டவர் கண்டிலர் என்று ஒரு சில சொற்கள் இருக்கின்றன. இதற்கு என்ன பொருள் என்று பார்த்தால், விண்டவர் என்று சொன்னால் பேசக்கூடிய வாய் என்றும் இறைவனை கண்டதில்லை. இதைத்தான் விண்டவர் கண்டிலர். பார்க்கக்கூடிய கண்கள் பேசுவதில்லை, பேசக்கூடிய வாய் இறைவனுடைய தரிசனத்தை காண்பதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கடவுளை நீங்கள் பார்த்ததில்லை, நானும் பார்த்ததில்லை. அப்ப யார்தான் கடவுள், எப்படி இருப்பார்? இதெல்லாம் நம்ம இலக்கியத்தின் வாயிலாக படிக்கின்ற போது அல்லது பெரியவர்களினுடைய வாயிலாக ஆன்மீக பெரியவர்கள் சொல்கின்ற செவிவழி செய்தியாகத்தான் நாம் சில செய்திகளை நம்பிக்கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே தான் ஆன்மீகம் என்பது அடுத்தடுத்த நிலைகளை சென்றடைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம்.
இப்ப இதுல இந்த இறைவன்கிறவருக்கு ஒரு சில வரையறைகள், ஒரு சில விதிகோள்கள் எல்லாம் கொடுக்கிறார். எப்படி? செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் அப்படின்னு சொல்றாரு கந்தர் அனுபூதியில. செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். ஒரு தாயினுடைய வயிற்றுக்குள்ளே கருவாக உருவாகி 10 மாதங்கள் கடந்து அதை குழந்தையாகி சில ஆண்டுகள் கழித்து விடுதலை அடைவது, இந்த நிலையிலே இருக்கக்கூடியவர் கடவுளாக இருக்க முடியாது. அப்படியானால் கடவுள் என்பவர் பிறப்பு இறப்பு என்கின்ற நிலைகளை எல்லாம் எவர் ஒருவர் கடந்து வாழ்கின்றாரோ அவர்தான் இறைவனாக இருக்க முடியும் என்று சொல்கிறார் அருணகிரிநாதர். இதே செய்தியை திருவாசகத்திலே பார்க்கிற போது மாணிக்க வாசகர் அழகாக சொல்லுகிறார். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதியை யாம்பாட கேட்டேயும் மாதே வளருதையோ வன் செவியோ நின் செவிதான் மாதே மண் வார்களல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கள் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய் என்று இந்த நிலைகளை பார்க்கிற போது ஆதியும் அந்தமும் இல்லாதவனாக, தொடக்கமும் முடிவும் இல்லாதவனாக எவன் ஒருவன் இருக்கின்றானோ அவன் இறைவன் என்று நம்முடைய சமயம் சொல்கிறது. நம்முடைய சைவ சமயத்தினுடைய பாடல்கள் இதற்கு சான்றாக அமைகின்றன. அப்ப இந்த வரிசையில பார்க்கிற போது கடவுள் என்பவர் பிறப்பிறப்புகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட ஒருவரை தான் சொல்றாங்க. இன்னைக்கு கடவுள் இருக்காரா இல்லையா இந்த ஆராய்ச்சி நிறைய பேர் நடத்துறாங்க. நம்ம அதை பத்தி பேச வேண்டாம். இப்ப இந்த கந்தன் என்பவரை பற்றி இங்க பார்க்கிறோம். இந்த கந்தன் எப்படிப்பட்டவன்? பிறப்பிறப்புகள் இல்லை என்று சொன்னால் எப்படி இந்த உலகத்திலே தோன்றி இருக்க முடியும்? அவர் திருமணம் எல்லாம் செய்து கொண்டார் என்று சொல்கிறோமே. அப்படியானால் இந்த கந்தனினுடைய கதை என்ன? அவருடைய வளர்ந்த வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால், இறைவன் சிவபெருமானினுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியது ஒரு ஒளிப்பிழம்பு. அது சரவண பொய்கையிலே அந்த ஒளிப்பிழம்பானது 6 உருவங்களாக தோன்றியது. அப்படி தோன்றிய அந்த 6 உருவங்களை அம்பிகையானவள் ஒன்றாக சேர்த்து தழுவுகிற போது அந்த குழந்தை ஒன்றாக மாறியது என்று சொல்கிறார்கள். அப்படி உருவான ஒரு குழந்தைதான் இந்த கந்தன் என்கின்ற பெயர் கொண்டவர். இறைவனுக்கு நிறைய நாமங்கள், பெயர்கள் இருக்கிறது. அது போல இங்கே முருகப்பெருமானுக்கும் எண்ணற்ற பெயர்கள் இருக்கின்றது. அதுல ஒரு பெயர் தான் கந்தன் என்பது. கந்தன் என்பதற்கு காரண பெயராக இப்படி ஒரு காரணத்தை சொல்கிறார்கள். அப்ப இந்த கந்தனோடு தன்னை தொடர்ந்து ஒன்றிணைத்துக் கொண்டிருக்கின்ற செயலுக்கு கந்தர் அனுபூதி என்று சொல்கிறார்கள். இதே போன்று சிவனோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கின்ற நிலையை சிவானுபூதி என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் எல்லாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சிவனோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா அல்லது கந்தனோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா என்று சொன்னால் நிச்சயமாக நம்மை போன்ற, என்னை போன்றவர்கள், சிறு குழந்தைகள் எல்லோரும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நிச்சயமாக ஒன்றோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அந்த பொருள் என்ன என்று சொன்னால் அதுதான் செல்போனாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது செல் அனுபூதி, மொபைல் போன் அனுபூதி, இப்படித்தான் இன்றைக்கு நிலையை சொல்லுவது போல இன்றைய காலகட்டங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப எதனோட ஒன்றை தொடர்பு படுத்தணும்னா அதை இறைவனோடு தொடர்பு படுத்த வேண்டும் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த கந்தன் அனுபூதியிலிருந்து, இந்த கந்தனிலிருந்து நாம் தெரிந்து கொண்ட செய்தி என்ன அப்படின்னு பார்த்தா, இறைவனானவன் மக்களை நெறிப்படுத்த வேண்டும் என்பதற்காக பாடப்பட்டது. சரி, அப்ப இந்த நூல் எப்படி தோன்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த அருணகிரிநாதர் பிறந்த காலம் இது அப்படின்னு சொன்னா 15ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 15ஆம் நூற்றாண்டிலே திருவண்ணாமலையில் வாழ்ந்தவர். அப்போது திருவண்ணாமலையில் ஆட்சி செய்த அரசன் யாரு அப்படின்னு சொன்னா பிரபுட தேவராஜன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரபுட தேவராஜன் என்கின்ற அரசன், அவருக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். அவர் பேர் சம்பந்தாண்டான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சம்பந்தாண்டான் அப்படிங்கிறவர் என்ன கேட்டீங்கன்னா, இவரோட நெருங்கிய நட்பு கொண்டவர். இவர் ஒரு தேவி உபாசகராகவும் இருக்கிறார். அப்ப இந்த அருணகிரிநாதர் என்ன பண்ணாரு, முன்னாலேயே திருப்புகழ் பாடல்கள் எல்லாம் நிறைய பாடி இருக்காரு. அதனால இந்த அரசனுக்கு அருணகிரிநாதரை தெரியும். அவர் மேல் ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கிறது. அவரோட அவர் அப்போதுதான் நட்பு கொண்டு பழக ஆரம்பிக்கிறார். எப்படி இந்த நட்பு முதல்ல தொடங்கியது அப்படின்னு சொல்லி கேட்டா, இவர் திருப்புகளை படிக்கிற போது, பாடல்களை எல்லாம் பாடிக்கொண்டிருக்கிற போது ஒரு முறை அரசன் அருணகிரிநாதரிடத்திலே கேட்கிறார், நான் இறைவனை நீங்கள் கண்டுவிட்டீர்கள், முருகப்பெருமானை நானும் காண வேண்டும், எப்படி பார்ப்பது அப்படின்னு சொல்லி கேட்கிற போது அருணகிரிநாதர் திருவண்ணாமலையிலே
அந்த கோயில்ல ஒரு பாடலை பாடுகிறார். அதல சேட நாராட அகிலமேரு மீதாட அபினகாளி தானாட. இந்த பாடலை பாடியவுடன் அந்த தூணிலே, அங்கிருந்த தூணிலே கம்பத்திலே முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார் என்று சொல்கிறார்கள். இந்த மூலமாக உண்மையிலேயே அருணகிரிநாதர் இறைவனுடைய பக்திக்கு ஆளானவர், பக்திக்கு தகுதி உடையவர் என்பதனை இந்த அரசன் தெரிந்து கொண்டார். அதிலிருந்து அவர் பின்னால் இவரோடு நட்பு செய்து கொள்கிறார். இது அவருக்கு அந்த சம்பந்தாண்டான் என்பவருக்கு பிடிக்கவில்லை. அவரிடத்திலிருந்து எப்படியாவது இந்த அருணகிரிநாதரை விளக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். அதற்காக ஒரு திட்டமிடுகிறார். அரசனிடத்திலே சென்று சொல்கிறார், இந்த அருணகிரிநாதருடைய பெருமை எனக்கும் தெரிந்திருக்கிறது, உங்களுக்கும் தெரிந்திருக்கிறது. இப்படி ஒரு சில குறிப்பிட்ட ஒரு ஊருக்குள்ள மட்டும் இவருடைய பெருமையை வைத்திருக்க கூடாது. உலகம் கடந்தும் கூட இவருடைய பெருமையை நாம் தெரியப்படுத்த வேண்டும் என்று சம்பந்தாண்டான் நல்லவரை போன்ற அரசரிடத்திலே பேச, உண்மையாகவே அந்த அரசனும் மகிழ்ச்சி அடைந்து அருணகிரிநாதரை அழைத்து பாரிஜாத மலரை நீ சென்று பறித்து வா அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்திற்கு அருணகிரிநாதனுடைய புகழை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக பாரிஜாத மலர் எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா அது கற்பக வனத்திலே, விண்ணுலகத்திலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை பறிப்பதற்காக அருணகிரிநாதர் செல்கிறார். எப்படி செல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது, அந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கோபுரத்திலே சென்று தன்னுடைய உடலை அங்கே மறைத்து வைத்து விட்டு, அதன் பிறகு அவர் அங்கே எதிர்பார்க்கிறார். எதிரிலே கிளி இறந்து கிடக்கிறது. அந்த கிளியினுடைய கூட்டிற்குள்ளாக சென்று தன்னுடைய ஆன்மாவை அடைத்துக் கொள்கிறார். அடைத்து கொண்டு அந்த ஆன்மாக்குள்ள தன்னுடைய ஆன்மாவை கிளியினுடைய உடலுக்குள்ளே செலுத்துகிறார். இப்போது கிளிக்குள்ளே இருப்பது அருணகிரிநாதர். இந்த கிளியாக அவர் பறந்து சென்று பாரிஜாத மலரை கொண்டு வருவதற்காக சென்று விடுகிறார். இந்த காட்சியை மறைந்திருந்து சம்பந்தாண்டான் பார்த்து தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்டு இந்த சூழலை தனக்கு சாதகமாக அவர் மாற்றிக்கொள்ள முயற்சி செய்கிறார். அப்ப என்ன, இந்த அரசனிடம் சென்று சொல்கிறார், அருணகிரிநாதர் இறந்து விட்டார், அவர் இந்த பாரிஜாத மலரை கொண்டு வர முடியாது, இது இயலாதே என்ற காரணத்தினால் அவர் நம்மிடம் சொல்வதற்கு சங்கடப்பட்டு கொண்டு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மறைத்து வைத்த உடலை எடுத்து சென்று அரசனிடம் கொடுக்கிறார்கள். அரசனும் அதை பார்த்து உண்மை என்று நம்பிவிட்டு, சரி இவருடைய உடலை எரித்து விடலாம், தரம் செய்து விடலாம் என்று முடிவு செய்கிறார்கள். விரைவாக அந்த செயலை நிறைவேற்றி விடுகிறார்கள். இப்போது அங்கே அருணகிரிநாதர் கிளியாக பறந்து சென்றவர் மீண்டு வருகிறார். அந்த பாரிஜாத மலர்களோடு திரும்பி வருகிறார். திரும்பி வந்தவர் தன்னுடைய உடலுக்குள்ளே புகுவதற்காக உடலை தேடுகிறார். அந்த இடத்திலே அவர் மறைத்து வைத்த இடத்திலே அந்த கோபுரத்திலே அவருடைய உடல் இல்லை. சரி, என்ன நடந்திருக்கும் என்று அருணகிரிநாதர் தன்னுடைய ஞான திருஷ்டியால் பார்க்கிறார். நடந்த நிகழ்வுகள் அனைத்தும் அவருக்கு தெரிய வருகிறது. பிறகு இந்த கிளையினுடைய உருவத்திலேயே அரசரிடத்திலே செல்கிறார். சென்று இவர் அருணகிரிநாதர் பேசுகிறார். பாரிஜாத மலர்களை கொடுத்த உடனேயே அரசருக்கு புரிந்து விட்டது வந்திருப்பது அருணகிரிநாதர் என்று. அவர் மிகவும் வருத்தம் அடைகிறார் அவருடைய உடலை எரித்ததற்காக. அருணகிரிநாதர் அதற்கு சமாதானம் செய்து கொண்டு தன்னையும் தேற்றி அவரையும் தேற்றுகிறார், அரசனையும். நான் இந்த கிளியினுடைய உருவத்திலே சில நாட்கள் வாழ விரும்புகிறேன். அதனால் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் அப்போதைக்கு பேசக்கூடிய இந்த கிளியினுடைய மொழி எல்லாருக்கும் புரியாது, ஆனால் உங்களுக்கு மட்டும் புரியும்படியாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பறந்து சென்று விடுகிறார். இப்படி பறந்து சென்ற பிறகு இவருடைய எண்ணம் என்னவாயிற்று, அந்த இவர் நினைச்ச செயல் நடந்துருச்சு. யாரு, சம்பந்தாண்டன் நினைச்ச சதி திட்டம் நிறைவேறி விட்டது. அவர் மகிழ்ச்சியில இருக்கிறாரு. இப்ப இந்த அரசன் அருணகிரிநாதர் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போதுதான் அனுபூதி பிறக்கிறது. இந்த அனுபூதி பிறந்தது எப்போது என்று சொன்னால், மௌனமாக இரு, சும்மா இரு, சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே என்று அனுபூதியிலே சொல்கிறார். அமைதியாக மௌன நிலையிலே இறைவனை கண்டது. அப்போதுதான், அப்படித்தான் இந்த அனுபூதி பிறந்தது என்றெல்லாம் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எப்போது உண்மையிலேயே இந்த அனுபூதி தோன்றியது என்று பார்த்தால், எப்போது ஒருவனுடைய ஆசைகள் எல்லாம் அறுபடுகின்றனவோ அப்போதுதான் அங்கு அனுபூதியை படிக்க முடியும், பேச முடியும் அப்படின்ற மாதிரி சில சொற்கள் சொல்கிறார்கள். அதற்கு என்ன, பாடலினுடைய வரிகள் வழியாக பார்க்கிற போது, ஆசா நிகழும் துகளாயினவே பேசா அனுபூதி பிறந்ததுவே என்று தன்னுடைய அனுபூதியிலே பின்னாலே அருணகிரிநாதர் சொல்கிறார். அதாவது ஆசா நிகழும் துகள், ஆசா என்றால் ஆசைகள், ஆசைகள் எல்லாம் தன்னை விட்டு நீங்கிய பிறகுதான் அங்கே பேசாத நிலையிலே அனுபூதி பிறக்கிறது என்று சொன்னார்கள். அப்படி இந்த அருணகிரிநாதர் அனுபூதியை பாடுவதற்காக எந்த ஆசையை துறந்தார் என்று நமக்கெல்லாம் சற்று புரியவில்லை அல்லவா? அதற்கு அவரை பின்னால் பதில் சொல்றது, அருணகிரிநாதர் அவருடைய உயிர் மீது பற்றிருக்கிறது.
உயிர் மீது பற்று, உடல் மீது பற்று இருக்கிற வரையில் ஆண்டவனிடத்திலே நம்மால் செல்ல முடியாது. அப்போது ஆண்டவனிடத்தில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய புறப்பற்றுகளை நீக்கினால் மட்டும் போதாது. புத்தர் சொன்னார், ஆசையை துற அப்படின்னு சொன்னாரு. அப்படி இந்த பொருள்களின் மீது இருக்கக்கூடிய ஆசையை மட்டும் துறந்து விட்டால் போதுமா? இறைவனுடைய திருவடிகளை நம்மால் பிடித்து விட முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. ஆனால் இன்றைக்கு நாமெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. பிறந்த குழந்தை முதலாக ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு வயது குழந்தை கூட என்ன செய்ய ஆரம்பிச்சிருது, இது என்னோட பொருள். ஒரு சாதாரண ஒரு பென்சில் பேனா போடுற பாக்ஸா இருக்கட்டும், ஒரு எந்த ஒரு பொருளை கொடுத்தாலும் இது என்னுடையது. ஒரு பேக், ஸ்கூல் பேக்கா இருக்கலாம், இல்ல ஒரு பெட்ஷீட், ஏதோ ஒண்ணு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் இது என்னுடையது என்னுடையது என்று அந்த ஒரு வயது முதலாகவே குழந்தைக்கு அந்த பொருளின் மீது பற்று தொடங்கி விடுகிறது. அப்படி தொடங்குகிற பற்றிலிருந்து எப்படி நம்மால் அவ்வளவு எளிதாக வெளிவர முடியும்? இதை எப்படி இந்த அருணகிரிநாதர் கடந்து சென்றார்? அவர் நம்மை காட்டிலும் மிக உயர்வாக உலகியலிலே ஆழ்ந்த பற்றுடையவர் அருணகிரிநாதர். இவரால் எப்படி வெளிவர முடிந்தது என்று சொல்கிற போது அவருடைய தொழுநோய் அதற்கு அடிப்படையாக அமைந்தது. அந்த ஒரு அருவருப்பான செயலிலிருந்து தன்னுடைய இச்சைகளில் இருந்தெல்லாம் அவர் வெளிவர வேண்டும் என்று எண்ணினார். அதற்கு அந்த இறைவனினுடைய அருள் அவருக்கு உதவி செய்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த வல்லாள கோபுரத்தின் மீது இருந்து அவர் கீழே விழுவதற்காக இறப்பதற்கு எத்தனைக்கிறார், ஆயத்தமாகிறார். அப்படி அந்த உயிரின் மீது உள்ள பற்று அவரிடத்திலே விலகுகிறது. அப்போது அங்கு அவருக்கு முருகப்பெருமானினுடைய தரிசனம் கிடைக்கிறது. எப்போது இந்த உயிர் பற்றை விடலாம் என்று எண்ணுகிறோமோ அப்போது இறைவன் நம்மிடத்திலே நெருங்கி வருகிறார் என்று எண்ணலாம். அடுத்தது பாருங்க, இப்போது என்ன ஆயிடுச்சு, இந்த உடலை இவர்கள் எல்லாம் சென்று எரித்து விட்டார்கள். அப்போது அவர் அந்த உடலுக்காக வருத்தப்படவில்லை. அந்த உடல் நீங்கினாலும் அதற்காக அவர் கவலைப்படலாம். அப்ப இப்போது உடல் பற்று நீங்கிய பிறகு இறைவன் முருகப்பெருமானே அவருடைய தரிசனம் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய தோளிலே அவரை கிளி உருவத்திலே தாங்கிக் கொள்கிறார். அப்படி நிலையில் பிறந்தது அனுபூதி. அவர் உயிர் பற்று நீங்கிய போது திருப்புகழை பாடினார். இந்த உடல் பற்றை நீங்கிய போது அனுபூதி என்ற நூலை பாடுகிறார். இப்படி இறைவனுடைய தரிசனமும் இறைவன் தன்னோடு ஐக்கியமாக அந்த கிளி வடிவிலே இருக்கக்கூடிய அருணகிரிநாதரை தன்னுடைய தோளிலேயே வைத்துக் கொள்கிறார். எப்படி மதுரையிலே மீனாட்சி அம்மனுடைய தோளிலே பச்சை கிளி இடம் பிடித்துக் கொண்டதோ அப்படி கிளி உருவிலே முருகப்பெருமானுடைய தோளிலே அமர்ந்து கொண்டு இந்த அருணகிரிநாதர் பாடுகிறார். அப்படி பாடியதுதான் இந்த கந்தர் அனுபூதி. சரி, இந்த கந்தர் அனுபூதியை இவர் பாடுவதற்கு கிளி உருவத்தில் இருந்து பாடினார். திருமந்திரத்தை பாடுகிற போது எப்படி பாடினார்? அவர் மூலம் என்ற இடையனினுடைய உடலிலே சென்றார். கூடுவிட்டு கூடு பாயக்கூடிய சக்தியின் காரணமாக அவருடைய உடலிலே புகுந்து கொண்டார். புகுந்து தன்னுடைய உடல் அப்போதும் இதே போல காண உடனே அவர் என்ன பண்ணார், அந்த உடலில் இருந்து கொண்டே திருமந்திரத்தை பாடுகிறார். இப்படி பாடப்பட்டது. ஏன் இவர் அந்த கிளி உருவத்தை தேர்வு செய்தார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது இல்லையா? கிளி என்பது சொன்னதை சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது என்று சமய பெரியவர்கள் இதற்கு விளக்கம் தருகிறார்கள். ஏன் இந்த உருவத்தை இவர் தேர்வு செய்தார் என்கிற போது நம்முடைய தமிழ் ஆண்டோர்கள் எல்லாம் இப்படி ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். அதுதான் என்ன என்று பார்க்கிற போது, கிளி என்பது சொன்னதை சொல்லும். முருகப்பெருமானுடைய தோளிலே அருணகிரிநாதர் கிளியாக அமர்ந்து கொண்டு முருகப்பெருமான் எவற்றை எல்லாம் இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அது எல்லாவற்றையும் கிளியினுடைய வடிவத்திலே அருணகிரிநாதன் அருணகிரிநாதனுடைய வாய் மூலமாக இந்த பாடல்களை உலகம் உய்ய வேண்டும் என்பதற்காக சொன்னதுதான் கந்தர் அனுபூதி. இதுல நம்மளுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாழ்வு. இந்த பாடல் ஒரு பாடல் நகரம் இருக்கிறது. இந்த பாடலினுடைய இறுதி அடிதான் நம்முடைய தலைப்பு. அதாவது வாழ்வாய் இனி மகிழ்வாகனே அப்படின்னு சொல்றாங்க. இதை மேலோட்டமாக பார்க்கிற போது ஒரு வாழ்த்தாக அமைகிறது. முருகப்பெருமானை நீ வாழ்வாயாக, மகிழ்வாகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீ வாழ்வாய் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவது போல அமையக்கூடியது. ஆனால் இதை சற்று ஆழமாக உற்று கவனிக்கின்ற போது வாழ்வெனும் இப்படுமாயிலே வீழ்வாய் எனனி என்னை விதித்தனையே தாழ்வானவை தாம் செய்தன உளவோ வாழ்வாய் இனி மகிழ்வாக நனே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வாழ்வு எனும் இப்படும் மாயையிலே, இந்த உலகம் எப்படிப்பட்டது? மாயை நிறைந்த உலகம். மாயைனா என்னங்க? இருக்கிறது மாதிரி இல்லாத பொய்யான ஒரு தோற்றத்தை விளைவிக்கக்கூடியதுதான் மாயை. இது வாழ்வு, வாழ்க்கைன்னு சொல்ல வாழான ஒரு வாழ்வு. இந்த வாழ்க்கை அப்படி ஒரு மாயையான இந்த உலகத்துல கொண்டு வந்து என்னை வாழ வச்சுட்டியே அப்படின்னு சொல்றாரு. நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் இந்த உலகம் நிலையில்லாதது, நிரந்தரமானது கிடையாது அப்படிங்கிறோம். அந்த உலகத்திலே நாம் எல்லாம் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? நம்ம எல்லாமே நிரந்தரமா வேணும் அப்படின்னு சொல்லிதான் ஆசைப்படுறோம். எந்த ஒரு பொருளும் நிலையில்லாத உலகத்திலே எல்லா பொருளும், ஒரு வேலைக்கு போறதா இருக்கலாம்,
இல்ல எந்த ஒரு பொருளையும் வைக்கக்கூடியது, இல்ல ஒரு வீடுன்னு பாருங்க, எல்லாமே நிரந்தரமானதாக தனக்கு இருக்க வேண்டும் என்று மனிதன் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறான். இப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற போது வாழ்விலும் இந்த மாயான உலகத்துல வந்து வீழ்வாய் என நீ என்னை விதித்தனையே, நீ வாழ்ந்துட்டு போ அப்படின்னு சொல்லி என்னை நீ விதித்து விட்டாயே, எனக்கு இப்படி தலையெழுத்தை எழுதிட்டியேன்னு சொல்லி அருணகிரிநாதர் புலம்புவதாக இந்த பாடல் அமைகிறது. அதனுடைய அடுத்த வரிகளை பாருங்க. தாழ்வானவை தாம் செய்தன உளவோ, அதாவது அதற்கு நான் முன்னை பிறவிகளில் செய்த பாவங்கள் காரணமாக இருக்குமோ என்று அருணகிரிநாதர் சொல்கிறார். முந்தைய பிறவிகளிலே நான் செய்த பாவங்கள் இதற்கு ஒருவேளை காரணமாக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறது. இந்த இடத்த சற்று கவனித்து பார்க்கிற போது நல்லா கவனிங்க. அதாவது முந்தைய பிறவிகளை செஞ்ச பாவம் தான் காரணமா அப்படின்னு சொல்லி, இருந்தாலும் பரவாயில்ல, வாழ்வாய் நீ மயில்வாகனே என்று வாழ்ந்துட்டு போ அப்படின்னு சொல்லி வாழ்த்துகிறார். இதுல இருந்து என்ன சொல்கிறது இது தெரிகிறது என்றால், நிந்தாஸ்துதியாக எப்படி ஒரு கடவுளை ஒரு மானிடன் ஆகியவன் திட்டலாம் என்பது போல நிந்தாஸ்துதியை பாடுவது போல இருக்கிறது. இருந்தாலும் அதற்கு வேறு சில அறிஞர்கள் பொருள் சொல்கிற போது தாம் தாழ்வானவை தாம் செய்தன உளவோ என்று பார்க்கிற போது அந்த பாடல் அடிகளுக்கு வேறு சில மாதிரி பொருள் சொல்கிறார்கள். முருகப்பெருமான் செய்த செயல்களிலே எல்லா செயல்களும் உயர்வான செயல்களாகத்தான் இருக்க முடியும். எந்த ஒரு செயலும் தாழ்வானதாக இருக்காது. இழிந்த செயலை இறைவனாகிய முருகப்பெருமான் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சாதாரணமா ஒரு தாயானவள் ஒரு குழந்தைக்கு இன்னைக்கு ஸ்நாக்ஸ் முறுக்கு தீனின்னு சொல்றாங்க இல்லையா, தின்பண்டங்கள், இதை கொடுக்கலாம்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஒரு சின்ன பாத்திரத்துல வச்சு அந்த குழந்தைய எடுத்துக்க அப்படின்னு சொல்றோம். சொல்லும் போது அந்த குழந்தை என்ன சொல்கிறது, நீங்க உங்களுடைய கைகளால எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை தாயிடம் சொல்கிறது. இதற்கு எது அடிப்படை? தாயினுடைய பாசம் அங்கே அந்த குழந்தை இடத்திலே இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. அந்த குழந்தையினுடைய மூளை எப்படி சிந்தித்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கைகளால் எடுத்தால் அது சிறிய அளவினதாக இருக்கும், தாய் கொடுக்கிற போது அது பெரிய அளவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறார்களாம். அது போல முருகப்பெருமானை பற்றி சிந்திக்கிற போது அவர் உயர்வானவர், அவர் எப்படி இழிவான செயலை செய்ய முடியும்? அதனால அவர் செய்த செயல்களிலே ஒன்று நிச்சயமாக தாழ்வானதாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி, தாழ்வானவை தாம் செய்தன அவ்வளவோ, நீங்க செய்யறதுல ஒரு விஷயம் தாழ்வா இருக்க முடியுமா? இருக்காது. அதனால வாழ்வாய் நீ மயில்வாகனே அப்படின்னு சொல்றாங்க. அனுபூதியை பாடிய அருணகிரிநாதர் இப்படி ஒரு நிந்தாஸ்துதியாக பாடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை, நிச்சயமாக இல்லை. இந்த கந்தர் அனுபூதியை அருணகிரிநாதர் தனக்காக பாடவில்லை என்பது ஒன்று. உலகம் உய்வதற்காக, உலகத்தில் உள்ள மக்களை எல்லாம் நெறிப்படுத்துவதற்காக பாடப்பட்ட பாடல்கள் தான் இந்த கந்தர் அனுபூதியினுடைய பாடல்கள். அப்ப இதை பாடியவர் அருணகிரிநாதராகவும் இல்லை. முருகப்பெருமான் தன்னுடைய மனதிலே என்ன நினைத்துக் கொண்டிருந்தாரோ அதை இந்த உலகத்திற்கு சொல்ல அருணகிரிநாதரை ஒரு வழிமுறையாக அவருடைய வாயிலாக செய்திகளை சொன்னார். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா, இந்த உலகத்திலே பாத்தீங்கன்னா பிற சமயங்கள் இருக்கிறது. கிறிஸ்துவ சமயங்கள்ல பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, அதுல இயேசுநாதர் இந்த பூமியிலே 33 ஆண்டுகள் வாழ்ந்து இது போல வாழ வேண்டும், இது போல பொறுமையாக இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் நமக்கு கஷ்டம் வருகிற போது அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து காட்டினார்கள். இதே போல இஸ்லாம் சமயத்திலே பார்க்கிற போது முகமது நபிகள் அவர்களும் ஒரு மானுக்கு பிணை நின்ற படலம் என்று, ஒரு மானானது ஒரு வேடனிடத்திலே வலையிலே சிக்கி கொண்டு விட்டது ஒரு பெண்மான். அப்போது தன்னுடைய துணை மான் என்ன கஷ்டப்படும், தன்னுடைய கன்று மான் என்ன கஷ்டப்படும் அப்படிங்கிறதெல்லாம் நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறது. அப்போது அந்த வழியாக முகமது நபிகள் அவர்கள் வருகிறார்கள். மானினுடைய துன்பத்தை அறிந்து கொள்கிறார். அறிந்து கொண்டு மானுக்கு பிணையாக அந்த வேடனிடத்திலே பேசி, நான் இந்த மானுக்காக பிணையில் இருக்கிறேன், உன்னிடத்திலே அந்த மான் வரவில்லை என்றால் நான் என்ன செய்வது என்று கேட்கிற போது அதற்கு இந்த நபிகள் சொல்கிறார், நிச்சயமாக அந்த மான் திரும்பி வந்துவிடும், வரவில்லை என்றால் உனக்கு ஒரு மானுக்கு 2 மானாக தரப்படும் அப்படின்னு சொல்றாரு. உடனடியாக அந்த வேடன் விடுவிக்கிறான். இதுல இருந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவ சமயம் எல்லா சமயங்களும் உயர்வானதுதான். ஏனென்றால் எல்லா சமயங்களும் இறைவன் ஒருவனே என்பதைத்தான் போதிக்கின்றன. ஒவ்வொரு சமயங்களும் சொல்லக்கூடிய வழிமுறைகள் வேண்டுமானால் வழிகாட்டுதல் வேறு வேறாக இருந்தாலும் இறைவன் ஒருவனே என்பதைத்தான் போதித்துக் கொண்டிருக்கின்றன. அப்ப பிற சமயங்களை நம்ம அதை காட்டிலும் நம்முடைய சமயம் உயர்ந்தது அப்படிங்கிறத நான் சொல்றதுக்காக இதை சொல்லல. எல்லா சமயங்களிலும் இறைவன் என்பவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது போல நம்முடைய சமயத்திலும் இந்த முருகப்பெருமானவர்
இந்த எப்படி எல்லாம் வாழ வேண்டும். நாமெல்லாம் வாழ்ந்து இன்னைக்கு ஒரு பள்ளியிலேயோ ஒரு கல்லூரியிலேயோ நம்ம தேர்வு வைக்கணும்னு வச்சுங்களேன். அந்த மாணவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எப்படி தேர்வு எழுதுவாங்க அப்படிங்கிறத நம்ம திருத்தும் போது தெரிஞ்சுக்கிட்டலாம். அப்ப திருத்தும் போது இந்த தவறுகளை எல்லாம் மாணவர்கள் செய்யறாங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு பேப்பரை மாத்தி கட்டலாம், இல்ல வினாக்களினுடைய எண் வரிசையை மாத்தி போடலாம். இது போல எளிமையான தவறுகளை எல்லாம் மாணவர்கள் செய்யலாம். இத பேப்பரை திருத்தக்கூடிய பணிக்கு நம்ம செல்றதுனால நமக்கு இந்த தவறுகள் தெரியுது. அடுத்த முறை மாணவர்கள் வேறு சில மாணவர்கள் பரீட்சைக்கு ஆயத்தமாகுது, இந்த தவறுகளை நீங்க செய்யாதீங்கப்பா அப்படின்னு சுட்டி காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றதல்லவா. அது போன்றுதான் இந்த மனிதர்களாகிய நாமெல்லாம் இந்த உலகத்தில் என்ன தவறுகளை செய்கிறோம் என்பதை இறைவன் மேலிருந்து அறிந்து கொண்டு இந்த தவறுகளை எல்லாம் திருத்துவதற்கு இவர்களுக்கு எப்படி இன்னும் அதை சொல்லிக் கொடுக்கலாம் என்பதற்காகத்தான் இப்படி அடியார்களை எல்லாம் தேர்வு செய்து அவர்களின் வாயிலாக இந்த பாடல்களை இயற்றி இந்த பாராயணங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து அதிலிருந்து இந்த வழியாக இப்படி எல்லாம் உய்விக்கலாம் இந்த உலக உயிர்களை அப்படின்னு சொல்லி வழி நடத்துவதாகத்தான் நாம் பார்க்கிறோம். இப்படி கிளியின் மூலமாக அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியை பாடுகிறார். இப்படி நிந்தனை செய்வதிலே மனிதர்கள் எந்த அளவிற்கு நிந்தனையை செய்திருக்கிறார்கள், மனிதர்களிடத்தில் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்கு ஒரு சிறிய உதாரணம் சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறான். யாருன்னு சொன்னா ஒரு மாநிலம் ஒரு பெரிய கப்பல்ல வராங்க. அந்த கப்பல் சற்றே திசை மாறுகிற போது தடுமாறுகிற போது அதிலிருந்து ஒருவன் தப்பி, பல பேரும் அதுல சிக்கிக்கிட்டாங்க. ஒருவன் மட்டும் எப்படியோ தப்பி பிழைத்து ஒரு தீவுல வந்தான். தீவுக்கு வந்த பிறகு தீவுல இருந்து எப்படி தன்னுடைய ஊருக்கு போறது அப்படிங்கிற கவலை இடத்திலே சரி எப்படியாவது நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இறைவனிடத்திலே தினந்தோறும் ஒரு வேண்டுதலை வைத்துக்கிட்டு இருக்கான். என்னை எப்படியாவது என்னுடைய ஊர்ல கொண்டு போய் சேர்த்துரு, என்னை காப்பாற்று இறைவா அப்படின்னு சொல்லி வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக அவனுடைய மனதில் எண்ணம் இருக்கு. தினந்தோறும் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அருகில கிடைக்கக்கூடியதை வச்சு அவன் ஒரு குடிசை கூடாரம் மாதிரி அமைச்சு அந்த தீவுல வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒரு நாள் அங்க பழங்கள் ஏதாவது காய்கறிகள் உணவுக்காக சாப்பிடறதுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தான். இப்படியே சில நாட்கள் கழிந்து கொண்டு இருந்தது. ஒரு நாள் உணவுக்காக சாப்பிட்டுட்டு திரும்பி வரும்போது பாக்குறான் அவனுடைய கூடாரமானது எரிந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இறைவா அவனை நான் காப்பாத்துனாலே சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனா நீ என்ன பண்ற, என்னை காப்பாத்துறதுக்கு பதிலா என்னை அழிக்கிறதுக்கான வேலையை தானே நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. இந்த குளிர்ல இந்த இதெல்லாம் இந்த கூடாரமும் இல்லாம நான் எப்படி நைட்டு தூங்குவேன், எப்படி கஷ்டப்பட்டு நான் இருக்க போனோம் தெரியலையே, நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி இந்தந்த வார்த்தைகள் இல்லாம அவன் எப்படி இல்லாம ஏசிக்கிறான் இறைவனை. மறுநாள் இரவு அந்த குளிர்லயே படுத்து தூங்கியாரான், அப்படியே அழுதுகிட்டு புலம்பிட்டு. மறுநாள் காலையில அந்த இடத்துல ஒரு படகு வருகிறது. படகு வந்த பிறகு இவனை காப்பாற்றி செல்வதற்காக அவர்கள் அந்த படகிலே அவனை ஏற்றிக்கொண்டு செல்கிறார்கள். அப்படி வழியிலே செல்கிற போது அவன் கேட்கிறான், எப்படி நான் இங்கே இருக்கிறேன் என்பதை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்று கேட்கிற போது அந்த படகுல பயணித்தவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், நேற்று நாங்கள் இந்த வழியாக வந்தோம், அப்போது இந்த ஒரு கூடாரம் பற்றி எரிகின்ற நெருப்பை நாங்கள் பார்த்தோம், அதுல இருந்து இங்க கண்டிப்பாக மனிதன் இருக்கிறான் என்பதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இறைவனை நாம் நிந்திக்கிறோம் என்பதை விட இறைவன் எதற்காக நம்ம இந்த வழியிலே வழி நடத்துகிறான் என்பது மிகவும் முக்கியமான செய்தியாக இருக்கிறது. அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல. மனிதர்களாகிய நாம், சாதாரண மனிதர்களாகிய நமக்கு இது புரிகிறது இல்ல. அப்ப இப்படி இது முனிவர்களிடத்தில் இருக்கிறதா, மனிதர்கள் மட்டும்தான் இப்படி இருக்கிறார்களா அல்லது முனிவர்களும் கூட இப்படி இந்த செயலை செய்கிறார்களா அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது முனிவர்களும் கூட இதற்கு விதிவிலக்கு அல்ல என்பதை சொல்வது போல ஒரு சில செய்திகள். அதாவது ஒரு காடு, அடர்ந்த காடு, அந்த காட்டுல முனிவர் ஒருவர் இறைவனுக்காக ஜபம் அணிகிட்டு இருக்காரு. இறைவனுடைய மந்திரத்தை தினந்தோறும் உச்சாரணம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வழியிலே நாரதரை போன்ற இறைவனை சந்திக்கக்கூடிய ஒரு மனிதர் அந்த முனிவர் வந்துகிட்டு இருக்காரு. அவரிடத்துல இந்த ஜபம் செய்யக்கூடிய முனிவர் கேட்கிறாரு, நீங்கள் எங்கே செல்கிறீர்கள், இறைவனை பார்க்க செல்கிறீர்களா கேட்கிறார். ஆமாம் அப்படின்னு அவர் பதில் சொல்றாரு. உடனே அந்த பதில் இவர் சொல்றாரு, அப்படி நீங்க இறைவனை பார்க்க போனீங்கன்னா எனக்கு எந்த பிறவில மோட்சம்னு நீங்க கேட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப சரி நான் கேட்டு வரேன்னு போறாரு. போற வழியில புளிய மரத்தினுடைய அடியில ஒருத்தர் அவரும் வந்து போல விளையாண்டுட்டு இருக்காரு. புளிய மரத்துல விளையாண்டுகிட்டு இருக்கிறவரை பார்க்கிற போது எனக்கு எந்த பிறவில மோட்சம் கிடைக்கும்னு நீங்க கேட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவரிடத்திலே சொல்கிறார். அவர் இறைவனை காண்பதற்காக செல்கிறார். இறைவனத்திலே போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வராரு. திரும்பி வரும்போது இந்த முனிவர் கேட்க ஆரம்பிக்கிறாரு, எனக்கு எப்ப பிறவியில எந்த பிறவி மோட்சம்னு கேட்டீங்களா அப்படிங்கும் போது இவர் இன்னொரு 4வது பிறவில உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் 4 பிறவிக்கு பொறுத்திருக்கணுமா, அப்பதான் எனக்கு இந்த மோட்சமா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப புலம்புகிறார், தவிக்கிறார். அந்த இறைவனை இத்தனை நாள் ஜபிச்சுக்கிட்டு இருந்தவரை இறைவன் திட்ட ஆரம்பிச்சாரு. இப்படி பல வாரம் ஒரு திட்டம் உனையும். எப்ப முனிவர்களுக்கும் மனிதர்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்க முடியும்? இதே அந்த புளிய மரத்தின் கீழே ஒருத்தர் விளையாடிட்டு இருந்த சாதாரண மனிதர், அந்த சாதாரண மனிதர்கிட்ட போய் கேட்கிறாங்க, எப்படி வந்து எனக்கு எத்தனாவது பிறவில மோட்சம்
அப்படின்னு கேட்கிறப்ப அவர் சொல்றாரு, இந்த புளிய மரத்தினுடைய இலைகள் எத்தனை இருக்கு என்பதை நீ எண்ணி பார்த்துக்கொள். அதுல இருக்கக்கூடிய எத்தனை இலை இருக்கோ அத்தனை பிறவிகள் உனக்கு உண்டு. அதுல இருக்கக்கூடிய கடைசி இலை எத்தனாவதுலையோ அந்த பிறவிகள் தான் உனக்கு மோட்சம்னு சொல்றாங்க. உடனே அந்த சாதாரண மாநிலம் சிரித்து கொண்டிருக்கிறான். எனக்கு கண்டிப்பா மோட்சம் இருக்குன்னு இறைவன் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதை மாணிக்க வாசகர் சொல்லக்கூடிய திருவாசகர் பாடலோடு பார்க்கிற போது இந்த வரிகளை ஒப்பிட்டு பார்க்கலாம். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளி வண்ண பணித்தன்னை வாவென்ற வான்கருணை சுண்ண பொன்னிற்றற்கே சென்றுவதாய் ஓ தும்பி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கண்ணப்பன் அப்படிங்கிறவரு எந்த அளவிற்கு இறைவனிடத்திலே கற்றுக்கொண்டவர், பக்தி கொண்டவர் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு எப்படி பக்தி செலுத்தணும் எப்படின்னு தெரியாது. ஆண்டவருக்கு பெயர் கூட என்னங்கிறது அவருக்கு தெரியாது. இவர்கள் எல்லாம் குடிமை வைத்துக் கொண்டு வேடர்கள் எல்லாம் காட்டிலே வாழ்ந்து கொண்டார்கள். இவர்களுக்கு தலைவனாக இறைவன் இருக்கிறான் என்பதனால் குடிமைத்தேவன் என்கின்ற பெயரால அழைத்துக் கொண்டிருந்தார். அவருக்கு எப்படி உணவு பரிமாறணும் என்ன எதுவுமே தெரியாது. அப்படி கண்ணில் ரத்தம் வந்துருச்சு அப்படின்னே செருப்பு காலால் வைத்து கூட அவர் அந்த இறைவனுக்கு எப்படியாவது உதவி செய்யணும் அப்படிங்கிறதான் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. இதைத்தான் மாணிக்க வாசகர் சொல்றாரு, கண்ணப்பன் ஒரு அன்பின்மை கண்டவின். கண்ணப்பனை மாதிரி அன்பு செலுத்த முடியல அப்படின்னு சொன்னா அவருடைய அளவுக்கு நான் என்னால அன்பு செலுத்த முடியுமான்றது தெரியல. ஆனா என்னையும் ஒரு அடியவனாக அவர் ஆட்கொண்டு விட்டாரு அப்படின்னு சொல்லி, அது போலதான் எனக்கு நிச்சயமா மோட்சம் உண்டு அப்படின்னு சொல்லி புளிய மரத்தின் கீழே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் நம்பினார் அல்லவா? அந்த நம்பிக்கை தான் அவரை வாழ வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த இறைவன் மீது நம்புறோம்னு சொன்னா அது முழுமையான நம்பிக்கையா இருக்கணும். இந்த கந்தர் அனுபூதியில 51 பாடல்கள் இருக்கிறது. இதுல முதல் பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா காப்பு செய்யுளாக விநாயகரின் மீது பாடப்படுகிறது. நெஞ்ச கனகள்ள நிகழ்கூறுக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல்சு செஞ்சொர் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நெஞ்ச கனகள்ள நிகழ்ந்திடவே ஒரு மனிதனுடைய இதே தாமரை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அவனுடைய நெஞ்சமானது கல்லை போன்று இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கல், அதாவது எப்படி இவர்களுடைய உள்ளமானது மனிதர்களுடைய உள்ளம் கல்லை போன்று இருக்கிறது. இந்த கல்லை எப்படி நெகிழ வைப்பது? எறும்புனா கல்லு தேயும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அது தேய வேண்டியது அவசியம் இல்லை. அவர்களை நெகிழ வைக்க வேண்டும், இறைவனை பக்தியின்பால் ஈர்க்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இதை எப்படி செய்யறது அப்படிங்கிறதுக்காக சண்முகனுக்கு இயல்சி அந்த முருகப்பெருமானின் மீது இவர்களுடைய பக்தியை திருப்பி விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பக்தி என்பது இறைவன்பால் ஈர்ப்பதற்கு இந்த பாடல்கள் என்பது வழிகாட்டும். அதனால பஞ்சக்கர ஆணை பதம் பரிமா, ஐங்கரனாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை அதற்கு நீ அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லி இந்த பாடலுடைய தொடக்கமாக இப்படி அமைகிறது. இதனுடைய முதல் பாடல் ஆடும் பரிவேலனை சேவலன பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனை. ஆடும் பரியாக, பரியினால் குதிரை சொல்லுவோம். அதே போல சில இடங்களிலே பொருள் சொல்கிற போது அது மயிலாகவும் பேசப்படுகிறது. அப்ப மயில், வேல், சேவற்குடி இவற்றையெல்லாம் உடைய முருகப்பெருமானாக இருக்கக்கூடியவனே, நீ எனக்கு ஒரு வேலையை அளிக்க வேண்டும். எந்த பணியை கேட்கிறார்? பாடும் பணியே பணியா அருள்வாய். அதாவது எனக்கு உன்னை புகழ்ந்து பாடிக்கிட்டு இருக்கக்கூடிய பணியே எனக்கு பணியாக வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாடும் பணியே பணியா அருள்வாய். இந்த உலகம் பிறவி இருக்கின்ற வரையிலே நான் உன்னை மட்டுமே பாட வேண்டும். முருகப்பெருமானுடைய வேலை வணங்கினால் எல்லோருக்கும் வேலை கிடைக்கும். அது நிரந்தர பணியிடமாக இருக்கும், நிரந்தர வேலையாகவும் இருக்கும் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட இறைவனிடத்திலே இவர் தனக்கு ஒரு பணி என்று பாடுவதையே பணியாக கேட்கிறார். இப்படி இந்த அருணகிரிநாதர் முருகப்பெருமானிடத்தில் எந்த அளவிற்கு ஈடுபாடு கொண்டிருந்தார் என்பதனை இவருடைய பாடல்களின் வாயிலாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இதே திருவாசகத்துல பார்க்கிற போது திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படிங்கிறாங்க. அப்ப திருவாசக பாடல்களும் மனிதர்களுடைய மனத்தை உருக்குவதாகத்தான் இருக்கிறது. அப்ப மனிதர்கள், மக்களுடைய மனதை எந்த அளவுல இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. இப்ப முருகன் அப்படிங்கிறவருக்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது. இதை கந்தர் அனுபூதியிலே பார்க்கிற போது முருகன், குமரன், குகன் என்று மொழிந்து அப்படின்னு சொல்றாங்க. இதைய திருப்புகளிலே அருணகிரிநாதர் சொல்கிற போது குமர, குருபர, முருக, சரவண, குக, சண்முக, கரிபிரகான அப்படின்னு சொல்றாங்க. குமரன், குருபரன், முருகன், குகன், சண்முகன் இப்படி பல பெயர்களிலே திருப்புகளிலே சொல்கிறார்கள். இதே வீடுகள்ல பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா அதிலும் செட்டி நாடுகள்ல பார்த்தா நிச்சயமாக ஒவ்வொரு வீடுகளிலும் பழனியப்பன், சுப்பிரமணியன், சிவசுப்பிரமணியன், இப்படி செந்தில்நாதன், சண்முகநாதன் இப்படி பல பெயர்களிலே முருகப்பெருமான் முருகப்பெருமானுடைய பெயரே இல்லாத வீடு இருப்பது குறைவு. எல்லா வீடுமே தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த முருகப்பெருமானுக்கு பிடித்த பெயர் எதுவாக இருக்கலாம் என்று பார்க்கிற போது குகன் என்று சொல்கிறார்கள். அப்ப குகன் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா குகன் என்கின்ற பெயருக்கு சமய பெரியவர்கள் என்ன விளக்கம் கொடுக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா
அது நெஞ்ச குகை. நெஞ்சம் என்பது ஒவ்வொருடைய அடியவருடைய உள்ளமும் குகை மாதிரி இருக்கு. அந்த குகைக்குள்ளே குகன் என்ற பெயரோடு அந்த முருகப்பெருமான் தங்கி இருக்கின்ற காரணத்தினால் அந்த பெயரின் மீது அவருக்கு ஈடுபாடு இருக்கு. இதையே கந்தர் அனுபூதி என்ற இறுதியான பாடலிலே அருணகிரிநாதர் இப்படி பாடுகிறார்: உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று நிறைவு செய்கிறார். இந்த பாடலினுடைய இறுதி பாடலிலே குகனே என்று நிறைவு செய்கிறார். அப்ப முருகனுக்கு பிடித்த பாடலாக குகன், பிடித்த பெயராக குகன் என்பது இருக்கிறது. அதற்கு அடியவர்களுடைய உள்ளத்திற்குள்ளே அந்த குகன் முருகனை வைத்து வழிபாடு செய்கின்ற காரணத்தினாலேதான் இந்த பெயரை அவருக்கு பிடித்திருக்கிறது என்று சில இடங்களிலே படிக்க காணலாம். இப்படி வட்டப்புட்ப தளமீதே வைக்கத்தக்க திருவாதா கட்டத்தற்ற தருள்போனே கட்சி சொக்க பெருமாளே என்று திருப்புகளிலே, காஞ்சிபுரத்திலே வரக்கூடிய திருப்புகளிலே அருணகிரிநாதர் பாடலை பாடுகிறார். அதாவது மனிதனுடைய இதயமானது எப்படி இருக்கிறதா, வட்ட புஷ்பமாக காட்சியளிக்கின்றது. இதய கமலமானது வட்ட வடிவிலே இருக்கிறது. இதிலே முருகப்பெருமானுடைய திருவடிகளை எப்போதும் வைத்து நினைத்து வழிபட வேண்டும் என்று இந்த அருணகிரிநாதர் சொல்கிறார். சிவபெருமானே, நீங்கள் காஞ்சிபுரத்திலே இருந்தாலும் சரி, கைலாயத்திலே இருந்தாலும் சரி, ஆனால் எங்களுடைய வட்டமாக இருக்கக்கூடிய இந்த இதய கமலத்திலே முருகப்பெருமானுடைய இரு பாதங்களை வைத்து நாங்கள் இருப்பதற்கு நீ வழிகாட்ட வேண்டும் என்று என்பது போல இந்த பாடல் வரிகள் அமைகின்றன. இப்படி அடியவர்களுடைய உள்ளம் ஆண்டவனை தெரிகிறது. அப்படியானால் ஆண்டவனுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு நான்முகனோ கரியமாள் உந்தியில் வந்தோம் கரியமாளோ அலைகடல் துயின்றோம் அலைகடலோ குறுமுனி அங்கையில் அடக்கம் குறுமுனியோ கலசத்தில் பிறந்தோம் கலசமோ புவியில் சிறுமன் புவியோ அரவினுக்கு ஒருதலை வாரம் அரவமோ உமையவள் சிறுவிரல் மோதிரம் உமையவள் இறைவர்தம் வாகத்து ஒடுக்கம் இறைவனோ தொண்டர்தம் உள்ளத்து ஒடுக்கம் என்று சொல்கிறார்கள். அப்ப தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிது. இந்த உலகத்திலே பெரிது எது பெரியது என்று நாம் எதையோ நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் விட பெரியது எது என்று பார்த்தால் இறைவன் ஒவ்வொரு அடியவருடைய உள்ளங்களை தான் தேடி வந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இறைவனுடைய எண்ணம் எதுவாக இருக்கிறது? அடியவர்களுடைய தொண்டர்களுடைய உள்ளத்தை தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரே ஒரு சிறிய உதாரணம் பாருங்க. ஒரு ஊர்ல ஒரு மூதாட்டி என்ன பண்றாங்க, ஒரு சிறிய ஊர். அந்த ஊர்ல பார்த்தோம்னா கோயில் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் இலவசமாக அந்த வேலை தெரிஞ்சவங்கலாம், இப்ப கொத்தனார் வேலை தெரிஞ்சவங்க கொத்தனார் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கல் தூக்குறவங்க மண்ணு தூக்குறவங்க அவங்களால முடிஞ்ச வேலைகளை எந்த விதமான காசையும் பிரதிபலனை எதிர்பார்க்காம கோயில் கட்டுறாங்க. இது போல ஒரு மூதாட்டி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிற போது அவர்களால எந்த ஒரு கடுமையான வேலையுமே செய்ய முடியல. ஆக இந்த இறைவனுடைய திருப்பணியில் நம்மால் பங்கெடுத்துக் கொள்ள முடியவில்லையே என்று அந்த பாட்டி ரொம்ப வருத்தப்படுறாங்க. வருத்தப்படுகிற போது சரி, ஒரு மோரை அவங்களால மோர் விற்று பிழைக்கக்கூடிய ஒரு மூதாட்டி இந்த வாடியில் இருக்கக்கூடிய மோரை சரி இங்க வேலை செய்யறவங்களுடைய தாகத்தை தணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கிற போது ஒரு நாள் இப்படி பல நாட்கள் நடந்துகிட்டு இருக்கு. மோரை மட்டும் கொடுத்துட்டு இந்த பாட்டி அவங்களுடைய வேலைக்கு போயிடறாங்க. போய் மோரை வித்துட்டு வருவாங்க. தான் இந்த தொழில் பல நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கோயில் கட்டுற திருப்பணி முடிஞ்சிருச்சு. ஒரு சில வேலைகள் மட்டும்தான். இறைவனுடைய கருவறைக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு கல்லு, அந்த கல்லை சரியாக பொருத்த வேண்டும். அதை பொருத்திட்டாங்கன்னா அந்த கட்டட வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த கொத்தனார் வேலை பார்க்கறவங்க சபதி அப்படின்னு சொல்றோம். அவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு கல்லா பொருத்தி பார்க்கிறாரு. ஆனா எந்த கல்லுமே அதுக்கு சரியாக பொருத்தமா அமையல. இவருக்கு என்னடாது இறைவனுடைய சோதனை, பல நாட்கள் ஆயிடுச்சு. அவர் தோத்துட்டாரு முயற்சியில. இறைவனிடத்திலே ஒரு வேண்டுதலை வைக்கிறார். அதனால எந்த வேலையுமே இந்த கல்லை சரியா பொருத்த முடியல, அதுக்கு நீங்கதான் அருள் புரியணும்னு சொல்லி வேண்டிய போது அவருடைய கனவிலே, சபதியினுடைய கனவிலே இரவு இறைவன் சிவபெருமான் இந்த மாதிரி ஒரு கல்லை குறிப்பிட்டு சொல்லுகிறார். இந்த இடத்துல இருக்கு, இந்த கல்லை நீ பொருத்துனா அப்படின்னு சொன்னா சரியாயிடும் அப்படிங்கிறாரு. மறுநாள் காலையில ஆட்களை எல்லாம் அழைத்து கொண்டு அந்த கல்லை எடுக்கிறதுக்காக போறாரு. போய் எடுத்து அதை முயற்சி பண்ணி பாக்குறாரு. அந்த கல்லு சரியாக பொருந்தி விடுகிறது. இது அந்த மோர் வித்துட்டு வரும்போது அந்த பாட்டிக்கிட்ட அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க, இந்த கல்லை பொறுத்துனாங்க, சரியா அமைஞ்சிருச்சு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். அந்த தாய் மூதாட்டிக்கு ஒரே மகிழ்ச்சி. பிறகுதான் சொல்கிறார்கள், அது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாசற்படிகள் அப்படின்னு சொல்லும். அந்த பாட்டி இறைவனிடத்துல சென்று கண்ணீர் வடிக்கிறார். என்னுடைய வாசல்ல கால்பட்டு நடந்த கல்லா அவனுடைய கூரையாக மேற்கூரையாக இருக்கிறது அப்படின்ற போது அதற்கு இறைவன் அங்கே சாட்சியாக சொல்வது போல் பதில் சொல்கிறார். யாரெல்லாம் இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று மனதிற்குள்ளாக நினைத்துக் கொண்டு சிறிய அளவிலே தொண்டு செய்தாலும் கூட அது இறைவனிடத்திலே நிச்சயமாக சென்று சேரும், அடியவர்களுக்கு அருள் புரிவார் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு நிகழ்வு உதாரணமாக இது உண்மையாகவே தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய
நம்முடைய பெரிய கோயில்னு சொல்றதுலதான் அந்த சிவபெருமானுக்கு மேலே கருவறையில் இருக்கக்கூடிய கல் தான் இந்த பாட்டி நடந்து சென்ற கல் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி அடியவர்களுடைய அன்புக்கு பக்திக்கு எப்படியெல்லாம் இறைவன் இறங்கி வருகிறான் என்பதற்கு சில நிகழ்வுகள் சாட்சிகளாக அமைகின்றன. ஒருவருக்கு கஷ்டம் வாழ்க்கையில வருது அப்படின்னு சொன்னா அதற்காக நாம் கஷ்டப்படுவதை நினைச்சு வருத்தப்படக்கூடாது. இதற்காக அருணகிரிநாதர் எப்படி சொல்றாரு, சோதியாய் உணர்கின்ற சோகமது தந்து என யாழ்வாய் அப்படின்னு சொல்றாரு. சோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகமது தந்து என யாழ்வாய். இந்த உலகத்திலே வாழ்க்கையிலே கவலை எல்லாம் தந்தையனை ஆட்கொள்வாய் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மகிழ்ச்சியா ஒருவர் இருக்கிற வரையில் இறைவன் அவர்களிடத்திலே நெருங்குவதில்லை. யாரிடத்தில் எல்லாம் சோகம் வருகிறதோ வெளிப்படுகிறதோ அவர்களிடத்திலே நிச்சயமாக இறைவன் சென்று சேர்கிறான், அவர்களை இறைவன் நெருங்குகிறான் என்பதற்கு இது போன்ற பாடல் அடிகள் உதாரணமாக அமைகின்றன. இப்ப ஒரு வறுமை இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு கந்தர் அனுபூதியிலே அருணகிரிநாதர் ஒரு பாடலை சொல்கிறார். வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடி போகியவா அடி அந்த விழா இவ்வேல் அரசே மிடி என்று ஒரு வாவி வெளிப்படினே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த வறுமைங்கிறது தன்னை விட்டு நீங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பாடலை தொடர்ந்து படிக்கிற போது நம்மை விட்டு இந்த வறுமை நிச்சயமாக அகன்றுவிடும். இந்த மாயையிலிருந்து நாம் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் மக மாயை களைந்திட வல்லவிரான் முகமாறு மொழிந்திலனே இந்த அகமாடை மடந்தைய என்று அயரும் சக மாயை நின்று தயங்குவதே. அப்ப இந்த மாயையிலிருந்து வெளிவருவதற்காக நமக்கு உதவக்கூடிய ஒரே ஒரு கடவுள் யார் என்றால் அது நிச்சயமாக முருகப்பெருமானாகத்தான் இருக்க முடியும். அகம் ஆடை மடந்தையர் அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகத்திலே எது பெரியது என்று பார்த்து கொண்டிருந்தால் அகம்தான் பெரியது, நம்முடைய உள்ளம்தான் பெரியது, நான் தான் உயர்ந்தவன் என்று எல்லோரும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆணவம் நம் இடத்திலே இருக்கிற வரையிலே நிச்சயமாக இறைவன் நம் இடத்தில் வரமாட்டான். அப்ப இந்த ஆணவத்தை எப்படி நீக்குவது அப்படிங்கிறது நிறைய நூல்களை படிக்கிற போது இதற்கு திருவாசகத்திலே சில விளக்கங்களை பார்க்க முடிகிறது. கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் என்று சொல்கிறார்கள். நாம் சிறு வயதிலே படிக்கிற போது கல்விதான் உயர்வானது என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது படிக்கின்ற போதுதான் தெரிகிறது என்ன சொல்கிறார்கள், கல்வி என்பது ஒரு வண்ணத்திலே வருகிற போது அங்கேதான் ஆணவம் தொடங்குகிறது அப்படிங்கிறார்கள். எப்படி திருவள்ளுவர் சொல்கிறாரோ பிறவி பெருங்கடல் நீந்தால் இறைவன் அடி சேராதார் அப்படின்னு சொல்றாங்களே, பிறவிதான் உண்மையிலேயே துயரமானது அப்படின்னு சொல்றோம். ஆனா அதை காட்டிலும் துயரமானது ஒன்றுன்னா கல்வியும் ஒரு துயரம் தான் சொல்றாங்க. அது வந்து விட்டால் ஆணவம் வந்து விடுகிறது, செருக்கு வந்து விடுகிறது. அப்படி வருகிற போது இறைவனை நம்மால் நெருங்கி சேர முடியவில்லை. அப்ப இதுல இருந்து தப்பி பிழைப்பதற்கு ஒரு வழி எது என்று சொன்னால் அதுதான் இறைவனுடைய திருவடியாக இருக்க முடியும். இதை அருணகிரிநாதர் இப்படி சொல்கிறார். அறிவாள் அறிந்து நிறுதாள் இறைஞ்சும் அடியார் இறைஞ்சல் கலைபோனே அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் யுகந்த பெருமாளை என்ற திருச்செந்தூரிலே பாடிய திருப்புகளிலே அருணகிரிநாதர் இப்படி சொல்கிறார். கல்வியால் அறிந்து என்று சொல்லவில்லை, அறிவால் அறிந்து என்று சொல்கிறார். இந்த அறிவு என்பது மனிதர்களிடத்திலே இருக்கிறது, அவர்களுக்குள்ளாகவே இருக்கிறது. ஆனால் இதை அறியாமை என்கின்ற இருள் சூழ்ந்து விடுகிறது. இந்த அறியாமையை அகற்றுவதற்கு கல்வி என்பது கருவியாக பயன்படுகிறது. எப்போது நம் இடத்திலிருந்து இந்த அறியாமை நீங்குகிறதோ அப்போது உள்ளிருக்கக்கூடிய அறிவு பிரகாசிக்கிறது. அந்த அறிவினால் நாம் இறைவனுடைய திருவடிகளை பற்றுகிற போது அறிவால் அறிந்து நிறுதால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலைவோனை அடியவர்களுடைய துன்பத்தை எல்லாம் போக்கக்கூடியவனாக அங்கே இறைவன் காட்சியளிக்கிறான். அப்ப இந்த உலகம் மாயையானது என்பதனை எண்ணற்றவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதை பட்டினத்தடிகளை பற்றி சொல்லுகிற போது தாய்மான சுவாமிகள் சொல்கிறார். இந்த பாரணைத்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துரத்தல் அரிது அரிது அப்படிங்கிறாரு. இந்த உலகத்துல அரிய விஷயம் எதுனா எதுவுமே வேண்டாம் துறந்து விட்டு போனார் அல்லவா பட்டினத்து பிள்ளை. இந்த பாரணைத்தும் பொய்யானது என்ற மாயையானது என்பதை உணர்ந்த காரணத்தினால்தான் அவரும் துறந்து விட்டார். இப்படி இந்த உலகம் மாயையானது, நிலையில்லாத உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விதிகான உடம்பை விடேன், அதாவது இந்த விதி தான் நமக்கு உடம்பு தான் பற்றுக்கோடு என்று எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து மதிகான மலர்கடல் தாராய் அப்படின்னு சொல்லி அருள் தாராய், இறைவனுடைய அருள் தான் நமக்கு கதியாக இருக்கிறது. இந்த விதியிலிருந்து நாம் தப்பி பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கதியாக நாம் பற்றி கொள்ள வேண்டிய படகாக துடுப்பாக இருப்பது இறைவனுடைய திருவடிதான். அந்த இறைவனுடைய திருவடியை நாம் எடுத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக வாழ்வில் வெற்றி பெறலாம் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிவாயனம் சிவாயனம் ரொம்ப அருமைமா. எப்படி அதுதான் பட்டம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன்ப்பா நானு. பன்னாட்டு அரங்கத்துல பட்டம் கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப சிறப்பு. என்ன அழகா எடுத்து சொன்னீங்க. முதல்ல திருவாசகமும் போயிட்டீங்க, நீங்க மணிமேகலைக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்கீங்கன்னு படிக்கக்குள்ள ரொம்ப சிறப்பு. பெண்ணுக்கும் விளக்கம் கொடுத்த பெண்ணுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு பேசிருக்கீங்க.
பெண்ணிய நோக்கில் ஆக மந்தர்கள் அந்த மாந்தர்கள் அந்த பெண்ணுக்கும் நல்லா விளக்கம் சொல்லுங்க. சுதந்திர தினத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்க, காமராஜர் பாரதி பல தலைவர் பேசுறது இதுல இருந்தே தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னு கேளுங்க, இந்த அனுபூதி விளக்கம் எப்படி நம்ம கொண்டு போகணும், அது எவ்வளவு சிறப்பா கொண்டு போகணும், எந்தெந்த நூலால எந்தெந்த பாடலை எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா எடுத்து விளக்கம் கொடுத்திருந்தீங்க. ஆனா முதல்ல நீங்க எப்படி ஆரம்பிச்ச விதம் சிறப்பு. எப்படி ஒரு மனிதன் வந்து பிறந்து வளர்ந்து அந்த ஆன்மா வந்து உயரத்துக்கு கந்தர் அனுபூதி நிலை எப்படி அடையணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு அழகா எடுத்து சொன்னீங்க. முதல்ல மனிதன் எப்படி இறைவன் இருக்கிறானான்னு ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தின் பேர்ல அவன் வந்து எல்லாம் பலவிதமான கருத்தெல்லாம் படிச்சு படிச்சு தெரிஞ்சுக்கிறான். ஆனா அந்த அனுபூதியான முருகன் எப்படி வராரு, அவருடைய வரலாறு என்ன அழகா சொன்னீங்க. பொற்றுக்கோடு நம்ம வந்து கடவுளோட ஆற்றலை வட்ட செய்வது தான் முருகன். ஆனா வந்து அவர் எப்படி வரார், ஒன்றாக பொருந்தி என்று நீங்க சொன்னீங்க. சீர்பாட நெற்றி கண்களை தோண்டி 6 தீப்பொருளும் சரவண கோயில அடைந்தத அந்த 6 குழந்தைகளும் உருப்பெட்டுன அந்த 6 குழந்தைகளும் கார்த்திகை பெண்கள், அதாவது அம்பிகை வந்து ஒரு பெண்ண ஒரு 6 முகமா ஆக்கி கொண்டு வந்த அந்த முருகப்பெருமானோட வரலாறு ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து அருணகிரிநாதர் வரலாறு. அருணகிரிநாதர் எங்க இருந்தாரு, எப்படி வந்தாரு, எத்தனாம் நூற்றாண்டு, அவருக்கு எப்படி அந்த வடிவம் கிளி வடிவம் பெற்றாருன்றது அந்த அருணகிரிநாதர் வரலாறு சொன்னீங்க. அப்புறம் நம்ம மனிதனா பிறந்தவங்க எப்படி அந்த நிலையை அடையணும், இதுல என்னென்ன சிறப்பு இருக்கு. நம்ம வந்து ஆன்மா வந்து மாய வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்குதான் முருகப்பெருமான் வந்து மனிதர்கள் உயியும் பொருட்டுதான் அருணகிரிநாதர் அந்த அனுபூதியே கொண்டு வந்தாரு. அவர் மூலியமா நம்ம உலகம்லாம் உயியும் பொருட்டு இந்த அனுபூதி அந்த பாடம் நமக்கு கிடைச்சதுன்னு சொல்லி ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. அப்புறம் அனுபூதினா என்ன அழகா சொன்னீங்க, ரொம்ப விளக்காது. அதாவது ஆன்மா வந்து எப்படி இறைவனோட போய் ஒன்றரை கலக்கணும், அது விளைவிக்கிறதுக்கு ஒரு மெய் உணர்வு நமக்கு கிடைக்குது இல்லையா, அந்த கந்தர் அனுபூதிக்கு விளக்கம் ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. அப்புறம் ஒவ்வொரு பாடலா எடுத்து சொன்னீங்க. நம்ம ஆன்மா பக்குவம் அடையறதுக்கு என்னென்ன அந்த மாய விளைகளை விட்டுட்டு போட்டு அந்த அனுபூதி நிலையை கிடைக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு அழகா பாடலையும் எங்க திருவாசத்துல எடுத்து கொடுக்குறீங்க, கந்தர் அனுபூதியில பல பாடல்களை விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. நாங்க என்ன நினைச்சுக்கிட்டோம், நீங்க தலைப்பு வந்து உங்களுக்கு கொடுத்தது வந்து மயில் வாகனனே, நீங்க வந்து இதனுடைய சிறப்பு தான் எடுத்து நீங்க கொண்டு போவீங்க. அப்படி மயில் வாகனம் வந்து முருகப்பெருமானுடைய சிறப்பு சொல்லி பார்த்தா இந்த கந்தர் அனுபூதி 51 பாடல்லையும் அப்படியே எடுத்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அழகா விளக்கம் எடுத்து கொடுத்து ரொம்ப சிறப்பான முறையில நம்ம வந்து எப்படி வாழ்க்கையில நம்ம மனித வாழ்க்கையில மோன நிலை எப்படி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்கம்மா. ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கம். அது நம்ம வந்து வாழ்க்கையில இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்க கூடாது, நம்ம மாய வாழ்க்கையில இல்லாம நமக்கு இறைவன் அனுகரண போன போகத்தெல்லாம் கொடுத்து அந்த மாய வாழ்க்கையில அறிவால உணர்ந்து அதை செயல்படணும்ன்ற அந்த கருத்தை எடுத்து நீங்க சொன்னீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு கருத்து. நம்ம அடியார் வந்து பக்தி எப்படி இறைவனை தேடி நம்ம வந்து முருகப்பெருமான் நமக்கு வராரு, அப்ப நம்ம எப்படி பக்தி செய்யணும்ட்டு பலவிதமான கதைகள்லாம் எடுத்து ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அந்த நம்ம தஞ்சாவூர் கோயிலை பத்தி அந்த படிக்கட்டு கதையை கூட ரொம்ப அழகா சொன்னீங்க. சித்தருடைய கதையை சொன்னீங்க. நிறைய விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ஆனா நம்ம எப்படி இனிமேல் பட்டு நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபூதி நிலையை பெறணும், அந்த அந்த ஒரு சிறப்பு தான் அந்த கருத்து. நம்மளுடைய சாராம்சம் அதான். அப்ப நம்ம இறைவனை எப்படி நம்ம நோக்கி பயணம் பண்ணணும், என்னென்ன நம்ம விடணும், எப்படின்னா அந்த நிறைய அந்த பாக்கள் எல்லாம் படிக்கணும், அந்த அந்த ஆன்மீக பயணத்தை நம்ம எப்படி அடியெடுத்து வைக்கணும், அந்த இறைவனுடைய அனுபூதி நிலையை எப்படி பெறணும்னு சொல்லி ஒவ்வொரு அழகா ஒவ்வொரு பாடலாம் எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்புமா. உங்களுக்கு நான் நிறைய அதாவது நம்ம வேலுண்டவினை கொடுத்த சார்பாக நான் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். அடியார்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய சொற்பொழிவு நீங்க பன்னாட்டாருங்க அங்கங்க நிறைய போய் பேசிருக்கிறீங்க. அந்த மாதிரி முருகனுடைய தத்துவத்தை நீங்க நிறைய எடுத்து எங்க குடும்பத்துக்கு வந்து மீண்டும் மீண்டும் வந்து நிறைய கருத்தெல்லாம் சொல்லணும். நாங்க அந்த கருத்தின் மூலியமாக நாங்களும் உய்வு பெறணும். எப்படி அருணகிரிநாதர் முருகப்பெருமான அணிச்சு நம்ம வந்து உயிராற்றல் அந்த உடலுக்கு ஒரு உயிரை கொடுத்து அதை நம்ம எப்படி உயிர் பொருட்டு அவருக்கு அவர் கொடுத்தாரு, பல பாக்கள் கொடுத்தாரு. கந்தர் அனுபூதி, திருப்புகழ், கந்தர் அலங்காரம், அந்த மாதிரி வேல் வைப்பு மயில் வைப்பு எல்லாம் கொடுத்தது. நாங்க அந்த மாதிரி படிச்சு நம்ம மேல் நோக்கி போற மாதிரி நீங்களும் அந்த குடும்பத்துக்கு வந்து நிறைய விளக்கம் எடுத்து கொடுத்து நாங்களும் இன்னும் பல விதமான கருத்தை கேட்டு நாங்க அதாவது இறைவன் அந்த நிலையை அடையணும். இப்ப இந்த 1 மணி நேரம் நாங்க எந்த சிந்தனையுமே இல்லாம அந்த முருகப்பெருமானுடைய அந்த கருத்தையே கேட்டு அதனுடைய சிறப்பே கேட்டு நாங்க ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கம் பெற்றோம். ரொம்ப நன்றிங்கம்மா. இன்னும் மீண்டும் மீண்டும் வரணும்னு சொல்லி உங்களுக்கு நான் சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். அடியார்கள் சார்பாக நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா. சிவாயன். இது போல வேலுண்டே வினையில்லை
அப்படிங்கிற முருகப்பெருமானை குறித்த ஒரு நிகழ்ச்சியில பங்கெடுத்து கொண்டு இந்த முருக அடியவர்களாகிய உங்களோடு நானும் இந்த 1 மணி நேரம் பயணித்தேன். எனக்கு முருகப்பெருமான் இப்படி ஒரு வாய்ப்பினை இன்றைக்கு வழங்கி இருக்கிறார் என்பதை நினைத்து நான் சிரம் தாழ்த்தி உங்களுக்கும் உங்களுடைய குழுவில் உள்ள ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிகள் அம்மா, நன்றிகள். சிவாய நமக. சிறப்புங்கம்மா. அடியார்கள் யாராவது பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த கருத்தை நீங்க ஏதோ சொல்லணும்னா கை தூக்கலாம். ஒவ்வொருத்தங்களா நான் அழைப்பேன். யாராவது பேச விருப்பப்படுறீங்களா? லோகேஷ் ஐயா, நீங்க ஜானகி அம்மா சொல்லுங்க. ஜானகி அம்மா சொல்லுங்க. திருவடி வணக்கங்கம்மா. நீங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, ஆதியோட அந்தமா சொல்லிட்டீங்க. நீ சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா மொத்தத்துல ரொம்ப அருமையா பேசுனீங்கம்மா. மடதிறந்த வெள்ளம் போல நல்லா அப்படியே கோர்வையா வந்துகிட்டே இருக்குதுங்க. கந்தர் அனுபூதி பத்தி எவ்வளவு நல்லா, அருணகிரிநாதரை பத்தி இங்க இருந்து அப்படியே திருவாசகத்துக்கு போறீங்க. நல்லா ரொம்ப 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 நல்லா இருந்ததுங்கம்மா. ரொம்ப நல்லா இருந்தது. சிறப்பா சொன்னீங்க எல்லாமே. மேல் மேலும் வந்து நீங்க நிறைய பேசணுங்கம்மா. நாங்கெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணுங்கம்மா. ரொம்ப நன்றி. இறைவனுடைய அருளோடு கண்டிப்பாக வருவேன், பேசுவேன். சிறப்பு. ஐயா லோகேஷ் ஐயா, ஐயா நீங்க 2 வார்த்தை பேசலாமே. ஐயா லோகேஷ் ஐயா. நடராஜ் ஐயா பேசுங்கய்யா. நடராஜ் ஐயா, நடராஜ் ஐயா. அம்மா சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம். சொல்லுங்கம்மா. சொல்லுங்க ஐயா, எப்படி இருந்தது இந்த சொற்பொழிவு? எப்படி இருந்தது? உண்மையாலுமே இந்த 1 மணி நேரம் நம்ம எப்படி போனோம், எந்த நிலையில உணர்ந்தோம்? சொல்லுங்க ஐயா. அருமையா இருந்ததுங்கம்மா. மடை திருந்த வெள்ளம் மாதிரி அருணகிரிநாதருடைய திருப்புகள் எப்படியோ அது மாதிரி மடமட மடன்னு அப்படியே இந்த அருமையா சொன்னாங்க. அப்படியே பிரமிச்சு போய் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அருணகிரிநாதருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் எந்த காலத்துல பிறந்தாரு, வளர்ந்தாரு, அப்புறம் அவரு உண்மையாவே அது எனக்கு அது ஒரு செய்தியா இருந்தது. எனக்கு தெரியல, முருகப்பெருமான் சொல்லி எழுதினது கந்தர் அனுபூதி அப்படின்றது வந்து இது எனக்கு உண்மையாவே ஒரு செய்தி. எனக்கு தெரியாம இருந்தது. கிளியினுடைய வடிவத்திலே பாடுகிறார். வடிவத்துல பாடுகிறார். நல்ல அருமையான செய்திகள், நல்ல நிறைய தெரிஞ்சுக்க செய்திகள். அந்த கந்தர் அனுபூதி பத்தி அம்மா சொன்ன மாதிரி தலைப்பு சொன்னோம்னா நாங்க டாபிக் வேற மாதிரி இருக்கும்னு நினைச்சோம். ஆனா இது கந்தர் அனுபூதியை பத்தி ஃபுல்லா சொன்னோம்னா அப்படியே கந்தர் அனுபூதிக்குள்ளாரியே போயிட்டாங்க. மீண்டு வரும்போது நீங்க முடிக்கும் போது முடிச்சிட்டீங்களா அப்படின்னு தோணக்கூடிய ஒரு இதாயிடுச்சு. கந்தர் அனுபூதி இன்னைக்கு 1 மணி நேரத்துல சொல்லி முடிக்கக்கூடிய செய்தி நிச்சயமா கிடையாது. கந்தர் அனுபூதியில எவ்வளவோ இருக்கு. ஒரு சில பாடல்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்காக நேரம் அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. 1 மணி நேரத்துக்குள்ள எல்லாமே அது நாள் கணக்கா பேச வேண்டிய ஒரு செய்தி கந்தர் அனுபூதி. அப்படியே தொடர்ச்சி இன்னும் போகும் அப்படின்னு அப்படியே அந்த ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருந்தா டக்குன்னு முடிச்சோம்னா அப்புறம் விழிப்புணர்வு வந்த மாதிரி வந்தது. அருமையா இருந்தது, ரொம்ப அருமையா இருந்தது. சிவாசரணம் சிவாய் நம சிவாய். ஆமாமா, அந்த கந்தனுடைய பாடல் அப்படிமா, அந்த 51 பாடலும் அவ்வளவு ஒரு சிறப்பான பாடல். அது 1 தத்துவமா கொடுத்துருக்குறாங்க, 1ஆ 2ஆ இருக்குது. அதுல ஏகப்பட்ட பாடலுடைய விளக்கம். அது எப்படி நம்ம அனுபூதி பண்ண அருணகிரிநாதர் எப்படி எல்லாம் கேட்கிறாரு. அறிவாள இருந்தாங்க, அறிவாள இருந்தும் சிலவங்க எல்லாம் என்ன வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு பாடலையும், வறுமையில இருந்தப்ப இந்த இதுல மத்த விளக்கம் ஒவ்வொன்றுலயும் அவர் சொல்ல பார்த்தா, நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் வளர்ந்தேன், ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாடலையும் அவர் சொல்வார். பேராசை இருக்கக்கூடாது, பெண்ணாசை இருக்கக்கூடாது, மண்ணாசை இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒவ்வொரு பாடலையும் அவர் விளக்கம் கொடுத்துட்டுக்குள்ள அவ்வளவு ஒரு சிறப்பு இந்த கந்தர் அனுபூதியில. நாங்க எங்க அம்மா வந்து டிக்கோலாதம்மா போயிட்டாங்க. அம்மா வந்து 51 பாடலையும் எங்களுக்கு 1 வருஷம் எடுத்தாங்கம்மா. 1 வருஷம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நடுநடுல திருப்புகள் எடுத்தாங்க. 1 வருடம் 51 பாடல் அவங்க விளக்கம் எடுத்து எங்களுக்கு முடிச்சாங்க. அவ்வளவு ஒரு சிறப்பா அப்படியே உணர்ந்து அந்த கந்தர் அனுபூதி பாடல் எங்களுக்கு விளக்கம் எடுத்தாங்க. இந்த ஈஸ்வரன் குடும்பத்துக்கு எடுத்தாங்க. ரொம்ப சிறப்பான முறையில எடுத்தாங்க. அம்மா போயிட்டாங்க. அம்மாவுக்கு டைம் லேட்டு. அவங்க டைம் வந்து மலேசியா டைம் கொஞ்சம் 2.5 மணி நேரம் கூட. அதனால அம்மா ஏறிட்டாங்க. ஆமா, ரொம்ப சிறப்புங்கம்மா. சாந்தாமணி அம்மா பேசுங்க.
அம்மா திருவடி வணக்கங்கம்மா. நீங்களே பிரேமமாவே எல்லாமே சொல்லிட்டாங்க. ஆனா என்ன சொல்றதுன்னே தெரியலீங்கம்மா. மெய் மறந்துட்டா முடிஞ்சிருச்சேன்னு வருத்தப்பட வேண்டியதா இருக்குது. அம்மா நீங்க இன்னும் ஒரு முறை வந்து எங்களுக்கு அந்த அனுபூதி இன்னொரு எல்லாம் சொல்லி எங்களுக்கு நல்லா தெளிவு பெற வைக்கணுங்க. எப்படி சொல்றதுன்னே தெரியலீங்கம்மா. மெய் மறந்துட்டோம். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி. இது போல கற்றறிந்தவர்களுடைய சபையில நிச்சயமாக முருகப்பெருமானை பற்றி ஆர்வமும் ஈடுபாடும் உடையவர்களுக்கு மத்தியில் இன்று நான் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பினை அளித்தமைக்கு இந்த வேலுண்டை வேலையிலை குழுமத்தினருக்கும் இந்த ஊடக பிரிவினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த ஐயா மதிப்புக்குரிய ராம் காஷ்யப் அவர்களுக்கும் திருமதி வள்ளியம்மையம் அவர்களுக்கும் இந்த எங்களுடைய குழுமத்துல நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இந்த குழுவில் நீங்கள் ஒரு நாள் பேச வேண்டும் என்று இடத்திலே ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள். நாங்கள் மதுரையிலே உலக தமிழ்ச்சங்கத்திலே சந்தித்த போது நிச்சயமாக நான் ஒரு நாள் பேசுகிறேன் அம்மா என்றார்கள். அவர்கள் கடந்த வாரம் என்ன சொன்னார்கள். அப்போது எனக்கு கல்லூரி, அதனால போயிருந்தேன். அதனால நிச்சயமா இந்த வாரம் நான் பேசுகிறேன்மா அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவர்கள் சொன்னது போல இந்த குழுவில் உள்ள ஒவ்வொருவரும் எவ்வளவு ஆர்வத்தோடு இருக்கிறீர்கள், அந்த இறைவனின் மீது, இறைவனுடைய திருவடியை பற்றி தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறீர்கள் என்பதை நேரில் பார்த்த பிறகுதான் எனக்கு புரிகின்றது. நிச்சயமாக இது போன்ற ஒரு அமைப்பில் உங்களோட எல்லாம் இதுவரை நான் 1 மணி நேரம் பயணித்தேன் என்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம்மா. வாய்ப்பு இருக்கின்ற போது இறைவனுடைய திருவருளால் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றிங்கம்மா. மற்றடியில் யாராவது பேசுறோம். காஞ்சனாமா பேசுங்க. காஞ்சனாமா பேசுறாங்க. சிவாய நம்மா. திருவடி வணக்கம். அனைத்து அடியா திருவடி பண்ணிக்கிறேன். சிறப்புங்கம்மா. எல்லாருமே எல்லாம் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் சொல்றது என்னன்னா, அற்புதம் அற்புதம் அற்புதம். கேட்ட அனைவருக்கும் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். அம்மா நீ சொன்னா முதல் அக்கு வரேன் அப்படி எல்லாத்தையும் சிறப்பா சொல்லிட்டீங்க. எல்லாரும் சொன்னா அப்படியே அதங்காட்டி முடிஞ்சிச்சு. ஒரு கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள வகுப்பு முடிஞ்சிடுச்சேன்னு கவலையா இருக்கு. சிறப்பு. ஆனா இன்னும் 1 மணி நேரம் வராதா, இன்னும் 1 மணி நேரம் கேட்க மாட்டோமான்னு இருக்கு. அது அவ்வளவு சிறப்பா இருந்ததுங்கம்மா. மாணிக்க சொல்லி நாயினும் கடைப்பட்டேன். இந்த மாதிரி யாருக்கு என்ன ஒரு பார்வை பாத்திய அந்த கண்ணப்பு ஒப்பதோர் அன்பின் அந்த மாதிரி அன்பு செலுத்துறதுனால எனக்கு என் மேல ஒரு கடை கண்ணாச்சு வச்சிய அப்படின்னு அவரு கேக்குறாரு. எனக்கும் ஒரு முக்தி கிடைக்கும் அப்படின்னு அந்த புளிய மரத்தடியில இருக்கிற சொன்ன மாதிரி அந்த மாதிரி எங்களுக்கும் அந்த மாதிரிதான் நாங்க கடைநிலையில இருக்கிறோம். இந்த மாதிரி நீங்க உங்களோட சொற்பொழிவு கேட்டுதான் கொஞ்சம் கொஞ்சம் நாங்க மேல பெருமான் கிட்ட போயிட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் யூடியூப் பதிவு போட்டு எல்லாரும் கேக்குறாங்க. எல்லாரும் பயன்பெறணுமா. திருவடி வணக்கம். அனைத்து சிவாய உங்களோட பேசியது எனக்கு மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி. சிவா அருமை அருமை. மற்றடியார் யாராவது பேசுறீங்களா? கணேஷ் ஐயா, ராஜேஸ்வரி அம்மா, அங்கவி அம்மா யாராவது பேசுறீங்களாமா? மற்றடியார் யாராவது பேச விருப்பம் இருந்தா சொல்லுங்க. சிவாயனம் யாரும் சொல்லலம்மா. சரி முடிச்சிடலாமா. நம்ம வாழ்த்து பாடல் பாடி முடிச்சிடறோமா. நானு வான்முகில் வழாது பெய்க மலிவடம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா 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 அரோகரா. அடியாரெல்லாம் உத்தரவு வாங்கிக்கலாமா. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப சிறப்பான கொடுத்தீங்க. ரொம்ப அடியார் சார்பாகவும் சரி, நம்ம ஸ்ரீராம் ஐயா வர முடியாத ஒரு காரணம், அதனால அவர் சார்பாகவும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா சிவாய் திருவடி வணக்கம். அடியாரெல்லாம் திருவடி வணக்கம். திருவடி வணக்கமா. அனைத்து உத்தரவு வாங்கிக்கிறோம். நன்றிங்கம்மா.
அம்மா திருவடி வணக்கங்கம்மா. அனைத்து அடியார்களையும் வணங்கிக்கிறேங்கம்மா. திருவடி வணக்கங்கம்மா. திருவடி வணக்கம். திருவடி வணக்கங்கம்மா. நன்றிங்கம்மா. உத்தரவு வாங்கிக்கிறேங்கம்மா.